சில கேள்விகள் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு 3 பேர் கேள்விகளும் 2 பேர் விளக்கங்களும் கேட்டிருந்தாங்க. மொத்தம் 5 கொஸ்டின்ஸ்கள் வந்திருக்குது. முதலாவது கேள்வி, கிறிஸ்தவ குடும்பத்திலே பக்தியாக வளர்க்கப்பட்ட மகன் திருமணத்திற்காக பெண் பார்க்க பெற்றோர் விரும்புகையில் மகன் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் என்கிறார். நல்ல படிப்பு, வேலை உள்ளது, வேற யாரையும் விரும்புவதாக தெரியவில்லை. மாப்பிள்ளை கேட்டு வருபவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. பெற்றோர் கவலையில் உள்ளனர். இந்த தடை நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு முதல் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது என்னன்னா, எனக்கு அதுல தெரிய வேண்டிய விஷயம், பையனுக்கு வயசு என்ன, என்ன வேலையில இருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியணும். அது தெரியாததுனால ஒரு மதிப்பாகத்தான் சில காரியங்கள் சொல்ல வேண்டி வருகிறது. பெற்றோர் எல்லாருக்குமே பையன் படிச்சுட்டான், படிச்சு முடிச்சுட்டு வேலையில உட்காந்துட்டான்னா அடுத்த மாசமே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம பொறுப்பு, அவனுக்கு ஒரு குடும்பத்தை கட்டி நம்ம வச்சுட்டா நம்ம பொறுப்பு முடிஞ்சிடும்னு பார்ப்பாங்க. பட் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கொண்டு வருவது ஆண்டவர் கையில இருக்குது. அது சில காரியங்கள் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணலாம். நல்ல துணையாக யாரை இவனுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அந்த பெண் வரட்டும், அதற்காக எங்களுக்கு கதவுகளை திறந்து தாரும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். அது மிக முக்கியமான காரியம். என்றால் வேத வசனத்துல சில வசனங்களை நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள்ல 19:14 படிக்கலாம். நீதிமொழிகள் 19:14 வசனம் என்ன சொல்லுதுன்னா, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அதாவது வீடு, ஆஸ்தி, சொத்து பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம். ஆனா புத்தியுள்ள மனைவி கர்த்தர் கையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஈவு, அது அவர் கையிலிருந்து வரணும் அப்படின்னு சொல்றது. அதே நீதிமொழிகள் 18வது அத்தியாயத்துல 22வது வசனமும் இதே போல ஒரு கருத்தை சொல்கிறது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். நல்ல மனைவி கிடைக்கிறவன் அவன் வாழ்க்கையில ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறான், கடவுளால ஒரு தயவும் ஒரு இரக்கமும் அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்படின்னா இந்த ரெண்டுமே ஆதாமுக்கு ஏவாளை சிருஷ்டித்து கொடுத்த அதே தேவன் தான் இவருக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணுங்கிறத பார்த்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்குதுல. அதனால அவர்கிட்டக்க நம்ம கேட்கறதா, ஏன்னா யாரு நமக்காக வச்சதுன்னு தெரியாது. நம்மளுடைய செலெக்ஷன் சில நேரங்களில் பார்க்க நல்ல அழகா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், நல்ல கொஞ்சம் நமக்கு ஏற்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போவான். ஆனா தேவன் ஃபியூச்சரை பார்க்கறதுனால இவருக்காக ஒன்றை சரியான கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை வைத்து கொண்டுட்டு வருவார். அது கிடைக்கணும். அதற்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவது மிக முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவதாக, இப்ப காலத்து பிள்ளைங்கள் படிச்சுட்டேன், வேலை கிடைச்சிருச்சு, உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறது இல்லை. அவங்க வேலையில கொஞ்சம் செட்டில் ஆகணும், ஸ்டெடி ஆகணும், அந்த மொபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருப்பாங்க. அதனால அது அவங்கள சில சமயங்களில் ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. இப்போ படிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டோம்னாலும் ஒரு சில படிப்புகளில் 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு நல்ல சம்பளம், ஒரு நிரந்தரம், அந்த வேலை நிரந்தரமாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில படிப்புகளில் படித்து வேலை சேர்ந்த உடனடியாக தன்னை அப்டேட் பண்ணிக்கொள்வதற்கு, இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷமோ ஒரு சில காரியங்களை படித்து மேலே போய் கால் ஊனி நிற்க வேண்டிய ஒரு காரியங்கள் வந்துடும். அது மாதிரி நேரங்களில் பிள்ளைங்கள் அதை கொஞ்சம் தவிர்ப்பாங்க. ஏன்னா என்னுடைய காலம் வேற, என்னுடைய அப்பா அம்மாக்கள் காலம் வேற, இப்போ நம்ம பிள்ளைங்களுடைய காலம் வேற. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுக்கு இதான் மாப்பிள்ளை, நான் பார்த்துருக்குறேன், கட்டிக்கோ அப்படின்னா சரிப்பான்ருவாங்க. பையனை பார்த்து நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்குறேன், இத்தனாம் தேதி கல்யாணம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா சரிப்பா அப்படின்ட்டுருவாங்க.
ஆனா இப்போ காலங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கிடையாது, சூழ்நிலைகளும் மாறி போயிருச்சு. அதனால பையங்களுக்கு அவங்க வேலையில கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. நம்ம ஒன்னே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதான். பிள்ளைகளுக்கு தேவையானதில் நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரே, அடுத்த தேவை நீர் தான் கொடுக்கணும், நீர் தாரும். ஆபிரகாமுக்கு சாரால் கொடுத்துரு, ஈசாக்குக்கு ரெபேக்கால செலக்ட் பண்ணி நீரே கொடுத்துரு, ஆதாமுக்கு ஏவாளை நீர் தான் கொடுத்துரு, என்னுடைய இந்த பையனுக்கும் நீரே ஏற்ற மணமகளை கொண்டு வந்து தாரோம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏற்ற நேரங்களிலே ஏற்ற காரியங்கள் நடக்கும். பையனுக்கு நேரம் இப்போ பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மா கல்யாணம் பண்றேன்னா மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் அந்த பையனுடைய நெருங்கிய நண்பர்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க மூலமா சொல்லி நல்லது வருது பையனதா சொல்லலாம் அப்படிங்கிற போது கொஞ்சம் அவங்க கேட்டுட்டு போறதுக்கு ஒரு வழிகளும் உண்டு. அப்பா அம்மா கிட்ட ஒரு சில காரியங்களை நேரடியாக பேச முடியாது, அவங்களுடைய ஃப்ரெண்டுகள்கிட்ட கொஞ்சம் கேட்டா ஒரு சில காரியங்கள் தெரியும், அதை கேட்டுட்டும் ஸ்டெப் எடுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 127, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறனுடைய பிரயாசம் விருதா. நம்ம தமிழ்ல படிக்கிற போது என்னுடைய வீடு நான் குடியிருக்கிற வீட்டை குறித்து அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துருவான். ஆனா நான் இருக்கிற பகுதியில மகாராஷ்டிரா பகுதியில இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேற. ஜெபம் பண்றதுக்கு வருவாங்க, தாயும் தகப்பனும் கேட்பாங்க, என் பொண்ணுக்கு கடவுள் வீடு கட்டி கொடுக்கணும் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. குடியிருக்க வீடு கிடையாது, நல்ல ஒரு கணவன் நல்ல ஒரு குடும்பம் அமைய வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்றால் அந்த வீடுங்கிறது கல்லு மண்ணால கட்டப்பட்ட வீடு இல்லை, ஒரு குடும்பமாக அமைவதை குறித்து. அதே இதுல வசனம் 4 சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த குடும்பத்தை கட்டினாலும் அதனுடைய பின் சந்ததியும் அவர் கையில வரக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லுகிறது. அதனால நல்ல ஒரு குடும்பம் கட்டப்படுவது கர்த்தர் கையில இருக்கிறதுங்கிறதுனால அவர் கையில கொடுத்து ஜெபித்து, ஐயா என் வேலையை நான் செஞ்சுட்டேன், என் கையில நீர் கொடுத்த பிள்ளை இது வரைக்கும் வளர்த்துட்டேன், உண்மை அறிகிற அறிவுல வளர்த்துட்டேன், நல்ல படிப்புக்கு வேண்டிய உதவிகள் செஞ்சுட்டேன், நல்ல ஒரு வேலைக்கு போற வரைக்கும் வந்துட்டான், அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவரே அது இப்போ உண்மை கையில இருக்குது, நீர் தாரும் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் ஒரு ஏற்ற நேரத்திற்காக கொஞ்சம் காத்திருப்பது தவறல்ல. ஆனால் இதே நேரங்கள்ல ஒரே ஒரு சில காரியங்கள் தான். பையனுக்கு பொண்ணு பார்க்குற போது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்களா, ஆவிக்குரிய ஜீவத்துல இருக்கிறாங்களா, அவங்க குடும்பம் ஆண்டவருக்குள்ள இருக்கிற குடும்பம் தானா அப்படிங்கிற காரியங்கள் பார்க்கலாமே தவிர வரதட்சணை அப்படிங்கிற ஒரு கணக்குல போற போது கொஞ்சம் பின்னாடி பிரச்சனைகள் சிக்கல்கள் வருவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. அதான் நம்ம படித்த வசனத்திலே சொல்லுது, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தராலும் ஈவு. கடவுள் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு வர்ற போது கடவுள் எனக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டை பெத்து வளர்த்து எனக்காக என் வாழ்க்கையில சப்போர்ட்டா இருக்க கொடுக்குற பெற்றோர்கிட்டக்க நீங்க இவ்வளவு கொடுத்தீங்கன்னா தான் நான் அதை வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்ற போது சமயத்துல அது கொஞ்சம் தவறாக மாறி வந்துடும். நீ கேட்கறத தந்துருவேன்றாரு, ஆனா ஆண்டவர் நமக்கு ஏற்றதா கொடுக்க முடியாம நம்ம செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாரு. பின்னாடி பிரச்சனை வருதுன்னு கத்தி கதற போது ஜெபம் பண்றது கேட்க மாட்டாரு. திஸ் இஸ் நாட் மை சாய்ஸ், யுவர் சாய்ஸ், யூ ஹவ் டு சஃபர் அப்படின்றவார். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கிறது மிக நல்லது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா, நல்ல குடும்பம் தானா, பொண்ணு எப்படி வீட்டு வேலைகள் மற்றதுல எல்லாம் செய்யுதா அப்படின்னு. பையங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை பார்க்குறானா, நல்லா சம்பாதிக்கிறானா, அப்பா அம்மாக்கள் குடும்பம் கூட்டு குடும்பமா எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பெண்களை பார்க்குற போது நல்லா படிச்சிருக்காங்களா, நல்லா சம்பளம் வாங்குறாங்கிறத பார்க்குறதோட சேர்த்து அவங்க வீடு மெயின்டைன் பண்றது எப்படி இருக்கிறாங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்னதான் படிச்சிருந்தாலும் பொண்ணுங்க தான் வீட்டுக்குள்ள வீட்டை மெயின்டைன் பண்றது அவங்க தான் பண்ணணும். ஸோ அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே அதை கேட்டேன். பல காரியங்கள் நம்ம விசாரிக்கலாம், எல்லாம் சரி சரின்னு சொல்லுவாங்க, பட் சரியாக இருக்குதாங்கிறது நமக்கு தெரியாது. பட் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியங்கள் வந்தபோது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரவே இதுதான் எனக்கு நியமிச்ச பொண்ணா எனக்கு தெரியாது, பொண்ணு பார்க்க போறோம்,
உமக்கு சித்தமா இருந்தா வாக்கிய பண்ணி தாரோம், இது உம்முடைய சாய்ஸ் இல்லைன்னா தடை பண்ணி போடும். அவ்வளவுதான். எனக்கு தெரியாது, இதுதானான்னு தெரியாது, அதனால உம்ம கையில கொடுத்துட்டேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தான் போறோம். 2-3 காரியங்கள் வந்து தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன காரியங்கள்னால தடைப்பட்டு போச்சு. எந்த வருத்தமும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் காட் சாய்ஸ், அவ்வளவுதான். ஆனா சரியான ஒன்று ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது வருகிற போது எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் மேரேஜ் நல்லபடியா நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியத்துல அவர்கிட்ட கேட்டு உமக்கு சித்தம் இதுல நிறைவேற வேண்டும், இதுதான் நீர் நியமித்த துணையாக இருந்தா வர வேண்டும் அப்படிங்கறதுல சாலிடா வச்சு ஆண்டவர் பாதத்துல வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே போறது ரொம்ப நல்லது. அதே போல ஒரு வசனம் நமக்கு நீதிமொழிகள்லயே ஒரு வசனம் இருக்குது, 20வது அத்தியாயத்துல 21. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் வராது. கேட்ட உடனே டக்குன்னு கையில கிடைச்சது வந்து அதனுடைய வேல்யூவும் இருக்காது, பின்னாடியும் அவ்வளோ சரியாக நமக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அதே இதுல நீதிமொழிகள்ல 13ல 12வது வசனம் படித்தா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவர் கையில ஒப்பு கொடுத்து உம்முடைய நேரம் உம்முடைய காலம் யுவர் சாய்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தா கண்டிப்பாக வரேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாவது கேட்டோமானால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்தோமானால் நாம் வேண்டியதை பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்டா சரியா வந்துருச்சு, ஆனா முன்ன பின்னா வரும், அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுமையும் நமக்கு இதுல வேணும். ஏன்னா குடும்பங்கிறது ஒரு தடவை சாய்ஸ் தான், ஒரே ஒரு தடவை தான். அதுல வந்து அவசரப்பட்டோ வேற ஏதோ வச்சு தவறான முடிவில் எடுத்து விடாதபடி கொஞ்சம் காலம் தாழ்ந்தாலும் சரியான சாய்ஸாக வருவதற்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து அதுல நடந்து போறது மிகவும் நல்லது. ஏன்னா இப்ப காலத்துல பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் வேற. பட் என்னுடைய மகள் கூட கல்யாண காரியத்துல நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அவ பிஎஸ் ஆப்டோமெட்ரி படிச்சிருந்தா, கண்ணுக்கான படிப்பு 4 வருஷம் படிச்சுட்டு சங்கரநேத்திரால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ண போது இல்லை நான் என் வேலையில நான் ஸ்டடி ஆகணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, நேரத்தில் முடியாது, நான் ஹரிபரியா இருக்கேன், முடியாது வேண்டான்னா. சரி ரைட்டு அப்படின்னா அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து சரி அப்படின்னு சொல்கிற போது, இல்லை இந்த கம்பெனியில் இப்போ தான் சேர்ந்துருக்கிறேன் நான், கம்பெனியும் இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்குது, 2 ஸ்டாப் தான் இருக்கிறோம், இந்நேரத்தில் நான் போக முடியாது, 1 வருஷம் 2 வருஷம் நான் என் வேலையில் நிரந்தரமாகி ஸ்டடி ஆகி அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் எவ்வளவோ பார்த்தோம், பட் அது தள்ளி போடுறாங்கிற போது சரி ரைட் ஆண்டவரை உடைய நேரம் உடைய காலம் வரட்டும் ஜோம் பண்ணி அவர் கையில் ஒப்பு கொடுத்தோம். ஏற்ற நேரத்தில் சடன்னு 1 மாசத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் முடித்து கொடுத்தார். திருமணங்கள் ஆச்சு, இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க, நல்ல குடும்பம், நம்ம விரும்பினர்கள்ல நல்ல ஒரு குடும்பத்துல சரியாக கிடைக்க ஆண்டவர் அவர் கையில ஒப்பு கொடுக்கிற போது அது கிடைக்கும். காத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். அவர் கையில கொடுத்துட்டு சொல்லிட்டோம் இனி அவர் செய்வார் என்று உட்கார்ந்துருக்கணும். அது திருமண காரியத்துல கொஞ்சம் அவசியம்தான், அது கொஞ்சம் பார்த்து செய்யலாம். ஆனா இதற்கு தடைகள் என்று கேட்கிற போது எனக்கு அந்த கடைசியாக முடிக்கிற போது இதற்கு தடைகள் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது இந்துக்கள்ல தான் வந்து தடை இருக்கு அண்ணா தடை இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. பட் கிறிஸ்தவத்துல அந்த மாதிரி கிடையாது. கிறிஸ்தவத்துல வந்து அந்த தோசை இருக்கு இந்த தோசை இருக்கு, அந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணணும், இதை செஞ்சா நீங்கிறோம் அதை செஞ்சா நீங்கிறோம், அந்த இதெல்லாம் வந்து கிடையாது. தடை என்பதெல்லாம் கிடையாது. ஏற்ற நேரத்துல ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார். இது ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு மனசுல நினைக்க வேண்டாம். அந்த ஒரு காரியத்தை கிறிஸ்தவத்துக்கு ஒத்து வராது தூக்கி வெளியே போட்டுருங்க, அந்த ஐடியாவை தூக்கி வெளியே போட்டுருங்க. ஆண்டவரே உம்முடைய காரியத்துல உம்முடைய காலத்துல உம்முடைய காரியத்துல அது சரியாக நடக்கட்டும் என்று அவர் கையில ஒப்பு கொடுக்கிற போது அவர் சரியான நேரத்துல கொண்டுட்டு வருவார். பையனுக்கு நல்ல படிப்பு வேலைங்கிறாங்க, என்ன வயசு அப்படின்னு தெரியல. ஆண் பிள்ளைகளுக்கு சராசரி பொருளா காலத்துல
ஒரு 30 வயது அந்த நேரத்துல திருமணம் பண்ணுனா படித்து வேலையில நிரந்தரமாகி சுற்று ஒரு அறிவு இதுக்குள்ளேயே வளர்ந்துருப்பாங்க. அதனால 25, 26, 27 எல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்காம மேக்சிமம், நான் சொல்றது 30க்கு அப்புறம் பண்ணணுங்கிறது கிடையாது, மேக்சிமம் ஒரு 28, 29, 30 அந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ள வேலைகள் நல்ல போக்குவரத்து பழக்கத்துக்குள்ள எல்லாம் ஒரு ஸ்டெடியா இருப்பாங்க. ஒரு குடும்பம் வருகிற போது அதற்குரிய தானே அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுல வந்துருவாங்க. அதனால பெற்றோர்கள் கொஞ்சம் படிச்சுட்டான் வேலை கிடைச்சிச்சு உடனே அப்படின்னு கொஞ்சம் விரட்டிக்கிட்டு இருக்காம ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நல்ல காரியங்கள் செய்வது மிகவும் நல்லது. அதுல கொஞ்சம் அவசரப்படாம இருக்கிறது நல்லது. தடைகள் கிறிஸ்தவத்துல எதுவுமே கிடையாது. ஏற்ற நேரம் காலம் வேணும். வேதம் அதான் சொல்லுகிறது பிரசங்கில, ஓடுகிறவனுக்கு ஓட்டமும் பத்தாது, ஞானிக்கு ஞானமும் பத்தாது, இதுவும் பத்தாது, எல்லாருக்கும் நேரமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். அதின் காலத்திலே அதை நேர்த்தியாக செய்கிற தேவன் அப்படின்னு அவர் பேரு. அதனால அவர் கையில விடணும். ஆண்டவரே உம்முடைய நேரம் உம்முடைய கரம் நடத்தட்டும் அப்படிங்கிற போது அவர் கையில முழுக்க ஒப்பு கொடுக்கிற போது அவர் சரியாக கரெக்டாக நம்ம எதிர்பார்க்கறத விட நல்லபடியாக அவர் செஞ்சு தருவார். அதனால அவர் கையில ஒப்பு கொடுக்கலாம். இரண்டாவதாக ஒரு கேள்வி, நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்பது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஆனாலும் வியாதிகள் வருடக்கணக்காக நம்மை கஷ்டப்படுத்துகின்றன. ஆனால் சாட்சிகள் கேட்கும்போது அதே நோய்களை ஆண்டவர் சுவிசேஷகர் மூலமாக பெயர் சொல்லி குணப்படுத்துகிறார். ஆனால் நமக்கு ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். அது ஆண்டவருக்கு எப்போது சித்தமாகி நாம் கிரானிக் வியாதியை குணப்படுத்துவார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இது அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல். எங்கேயோ மீட்டிங் போறாங்க, அவர் பேரை சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு உனக்கு இன்னும் வியாதி இருக்கு ஆண்டவர் குணப்படுத்துகிறாருங்க, உடனே குணமாயிருது. ஆனா அதே வியாதியோட என்ன குணப்படுத்த நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு உடனே ஆக மாட்டேங்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு காரியம் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷர்களுக்கு குணமளிக்கும் வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்ததனுடைய நோக்கமே ரட்சிக்கப்படாத ஒரு ஜனங்களுக்கு உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று காண்பித்து அந்த சுவிசேஷர் வாயிலிருந்து வரக்கூடிய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்பின் அனுபவத்தில் வருவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். அவனை தன்னண்டை இழுத்து கொள்வதற்காக ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். இதை எப்படி சொல்லலாம்னா, வெளியே இருக்கிறவங்கள வாசல்ல இருக்கிறவங்க வாங்க வாங்கன்னு வரவேற்று உள்ள கூப்பிடுவாங்க. அப்படியாக ஒரு திருமண வீட்டுக்கெல்லாம் போனோம்னா ஒரு தட்டுல இனிப்பு வச்சுட்டு பூ வச்சுட்டு வாங்க வாங்கன்னு செண்டு தெளிச்சு உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதே போல இது. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதே போல நடக்க வேண்டும் என்று எண்ணுகிற போது நம்மள அறியாமலே கிறிஸ்தவ தன்மையில நம்ம உள்ள இருக்கிறத விட்டுட்டு வெளியே போன மாதிரி ஆயிடுறோம். அது வேண்டாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளில் அநேகருக்கு வியாதிகள்னால கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டா உனக்கு வியாதியே வராது என்று ஒரு இடத்துலயும் சொல்லவில்லை. அது நமக்கு கொஞ்சம் நன்றாக தெரியும். வியாதிகள் வருவதற்கு காரணம் சரீரத்தை நான் சரியாக கையாளாததினாலே ஒரு காரணங்கள். பிறவியிலேயே தாய் தகப்பனுக்கு ஒரு வியாதி இருந்தது நிமித்தமாக எனக்கும் அது பிறவியிலே வந்தது. அது ஜெனட்டிக், அதுவும் ஒரு காரணங்கள் இருக்கலாம். தவறுகள் செய்ததினாலே, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்ததினாலே, பாவங்களையும் செய்து கொண்டு துணிகரமாக தேவனுடைய சமூகத்திலே போய் நின்று நம்ம கம்யூனிட்டி சர்வீஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, அபாத்திரமாக இதில் எவனும் பங்கு பெற வேண்டாம். பவுல் எச்சரிக்கிறார், அபாத்திரமாக இதில் பங்கு பெற்று அநேகர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. பாவத்தையும் செய்து கொண்டு கிறிஸ்துக்குள்ளும் உள்ள வருகிற போது அது கொஞ்சம் சிக்கல் இதனாலையும் வரலாம். சில நேரங்களிலே தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக அல்லது நம்மை தம்மண்டை இழுத்து கொள்வதற்காக அதை அனுமதிப்பார். கொடுக்க மாட்டாரு, அனுமதிப்பார்.
அதை நம்ம கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு கிருபையாக இரும், கிருபையை தாரும், எனக்கு பலனை தாரும், பலப்படுத்தும் என்று நம்ம கேட்கலாம். ஆனா ஒரு காலமும் ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க கூடாது. சிலர் அந்த தவறு செஞ்சிடறாங்க. எங்கெங்கேயோ செய்யறாரு, எனக்கேன் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுத்து கோபத்துல நம்முடைய வலிகள் வேதனைகள் அவருக்கு தெரியும். ஆனாலும் ஏன் அப்படின்னு அவரை கேட்கறதுக்கு நம்ம ரைட்டு கிடையாது, அதை விட்டுருவோம். ஆனா ஆண்டவரே நீர் என்னை குணப்படுத்தும் என்று நம்ம கேட்கறதுல தவறு கிடையாது. ஆவியின் வரத்தை ரெட்டிப்பாக பெற்று அநேக அற்புதங்களை செய்த எலிசா வியாதிப்பட்டு தான் செத்தார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சுகமளிக்கும் ஊழியத்தை செய்யக்கூடிய அநேகர் அவங்க உடம்புல நோய்களையும் வியாதிகளையும் சுமந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு சரியாக தெரியாது. 1008 பேரை பேர் சொல்லி கூப்பிட்டு சுகப்படுத்தின டிஜிஎஸ் நேரன் அவர் சரீரத்திலே 22 ஆபரேஷன் நடந்திருக்குன்னு ஒரு தடவை சாட்சியாகவே சொன்னார். விசுவாசம் இல்லாததுனாலன்னு கிடையாது, அங்க செஞ்ச அதே ஆண்டவர் இங்க எனக்கு செய்ய மாட்டாராங்கிறது கிடையாது. காரணங்கள் கர்த்தர் கையில உண்டு. நம்ம ஒரு விஷயம் நன்றாக தெரிஞ்சுக்கணும்னா, அவரால் அழைக்கப்பட்டவர்களாக அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே இதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தாரும், இதை மேற்கொள்ள உங்களுடைய கிருபையை எனக்கு தாரும் என்று கேட்கிற போது, கிருபை உள்ளே வருகிற போது மற்ற எல்லாமே பின்னாடி தானாகவே வந்துடும். ஆரோக்கியம், சுகம், பலன் எல்லாமே தானா வந்துடும். அதை கேட்க வேண்டும். ஆனா ஒரு சில உபதேசங்களை சொல்றது போது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் சுமர்ந்து தீர்த்து விட்டார். அதனால கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உனக்கு வியாதி வரக்கூடாது அப்படின்னு சொல்றது சரியான ஒரு சத்தியம் அல்ல. ரெண்டாவது, உனக்கு வியாதி இருக்குதுங்கிறதுனால நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, பாவம் பண்ணிட்ட அப்படிங்கிறதும் அல்ல. இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு யோபு புஸ்தகத்துல அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா கடைசியாக அவர் எவ்வளவோ வருத்தப்பட்டு யோபு பேசின போதும் ஆண்டவரோடு சொன்னாரு, என் தாசனவைகள் ஒன்றிலுமே தவறு பண்ணவில்லை, சரியாக நிதானமாக பேசினார் என்றுதான் ஆண்டவரே சாட்சி சொன்னார். அதனால அதனுடைய காரணங்கள் என்னங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், அதை பண்ணுவார். பவுலினுடைய உடம்புல இருந்த கர்ச்சிப்பை தூக்கி தொட்டவங்கெல்லாம் கூட சுகமானாங்க. ஆனா அதே பவுலுக்கு சரீரத்துல ஒரு முள் இருந்தது. அது நீங்க முடியாத ஆண்டவர்கிட்ட 3 முறை ஜெபம் பண்ணார். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும்னாரு. அதை பற்றி கொண்டு அவர் கடைசி வரைக்கும் அப்படியே தான் போனார். அதனால அதை குறை சொல்ல முடியாது. அவருடைய சீசனாகிய தீமோத்தேயு வௌத்து வலினால கஷ்டப்படுறவர் தான். அதனால அவருக்கு ஒரு மருந்தெல்லாம் சொன்னாரு, கொஞ்சம் திராட்சை ரசம் சேர்த்துக்கோப்பா வௌத்து வலிக்குன்னு பவுலே அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி. ஸோ வியாதிகள் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. ஆனா இந்த சரீரம், நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த சரீரம் ரொம்ப பலவீனமான ஒரு சரீரம் தான். அதனாலதான் ஆண்டவர் வருகை நாளிலே அதற்காக ஒரு மகிமையின் சரீரத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த சரீரத்துல தான் வியாதி, நோய் நொடி எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் சில நம்ம கஷ்டப்படத்தான் வேணும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் நாம் படிக்கலாம். ரோமர் எழுதின நிருபத்துல 8வது அத்தியாயத்துல படிக்கலாம். 18வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கலாம். 18ல 16ல இருந்தே கூட படிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், நம்ம ஆவியும் சாட்சி கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைன்னு. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவோட உடன் சுதந்திரர். ஆனா அவரோடு கூட மகிமைப்படுவதற்கு
இப்போ கொஞ்சம் பாடுபடவும் வேணும். அடுத்த வசனம் சொல்லுது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுத்துவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வந்து நாம எல்லாரும் மகிமையின் சரீரத்துக்குள்ள மகிமைக்குள்ள போக வேண்டும் என்று சகல சிருஷ்டிகளும், பூமி, வானம், நதி, மரம், மலை எல்லாமே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதா. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆகையால் நாம் தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இருக்கட்டும். அடுத்தது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த குறையுள்ள பலவீனம் உள்ள இந்த சரீரத்தை விட்டு அந்த மகிமையின் சரீரம் வர வேண்டும் என்று காத்து கொண்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காணுகிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்ய ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று இல்லாமல் அறியிருக்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸோ வியாதி இருக்கிறதுனாலன்னு கிடையாது, வலிகள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரே என் மேல கிருபை ஆயிரும் அப்படின்னு கேட்கலாம். இந்த காரியத்தை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் பேசலாம். ஆனால் அதை வந்து அவ்வளவும் இது ஒரு நாள் மெசேஜ் ஆயிரும். அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று உண்டு, ஒரு சிறிய ஒரு புக்லெட் ஒன்று உண்டு. நீங்கள் இன்னும் சுகம் அடையாவிட்டால் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர் ஒருத்தர் ஸ்டான்லி அவங்க எழுதின ஒரு செய்தி உண்டு. இந்த செய்தி முடிஞ்சோடனே இந்த குரூப்லயே கூட நான் அதை போட்டு விடுறேன். ஒரு 7 பேஜஸ் தான் இருக்கும். அவர் இந்த காரியங்கள் குறித்து நல்ல விளக்கமாக எழுதுகிறார். அவைகளை படித்து கொள்வது வந்து நமக்கு மிகவும் நன்றாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, நானே உன் பரிகாரி, எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாக்குக்கு மேலே சில கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். அது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். யாத்ராகமத்திலே 15வது அத்தியாயத்திலே அந்த ஒரு வார்த்தை வரும். அதுல அந்த வசனம் எப்படி வருகிறதுங்கிறது முழுசையாக படித்து பார்த்தா நல்லா இருக்கும். சிலர் எல்லாரும் சொல்லுறாங்க, நானே உன் பரிகாரி, எந்த வியாதியும் வரப்பண்ணேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, அப்புறம் ஏன் வியாதி வந்தது அப்படிம்பாங்க. அது பாதி வசனம் தான். முழு வசனத்தை நம்ம நன்றாக படிக்கணும். 26 15வது அத்தியாயம் யாத்ராகமம் 15ல 26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நம்பர் 1. 2, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையே உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். இது வந்து மேல உள்ள இந்த 4 காரியத்தையும் செஞ்சேன்னு அதை செய்வேன் இருக்கிறார். அதுல முதல் கவரை வந்து அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளை கை கொண்டு அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துருந்து அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்? கிடையாது. ஆனா இந்த பிராமிஸ் அந்த கண்டிஷனோடு எகிப்திலிருந்து வெளிவந்த ஜனங்களுக்கு அவர்களை சோதிக்கும்படியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அது. அதனால அதை எடுத்து இன்னைக்கு எனக்கு வேணும்னு நம்ம கேட்க முடியாது. அது வேற, அந்த காலகட்டம் வேற, நம்ம இப்ப இருக்கிற இந்த காலகட்டம் வேற. நமக்கு சில பாடுகள் கஷ்டங்கள் இந்த பூமியை விட்டு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நம்ம அவரோட போற வரைக்கும் உண்டு.
உண்டு, அது மறுக்க முடியாதது. என்னால் அவரோடு கூட மகிமைப்படும்படியாக அவரோடு பாடுபட்டால் அப்படி ஆகும் இருக்குது. சரீரத்தில் வரக்கூடிய பாடுகள் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனையாக, ஒரு பரீட்சையாக நமக்குள்ளாக வரும். பல நேரங்களிலே எல்லாரும் கேள்விகள் கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த விசுவாசம் ஆண்டவர் மேல தீவிரமாக இருக்கிற போது அவர் அந்த பலவீனத்தை மாற்றுவதற்கு ஒரு வல்லவர். எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. ஆனா தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிற மாதிரி ஆபத்நேகோ, சாத்ராக், மேஷாக் இவங்களுக்கு இருந்த விசுவாசம் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவங்க சொன்னாங்க, ராஜாவே நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், அந்த அக்கினியிலிருந்து எங்களை விடுவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆனா அடுத்த வார்த்தை தான் முக்கியம். அப்படியே அவர் விடுவியாமல் போனாலும் கூட நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது நீர் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது காப்பாத்துறதும் காப்பாத்தாதும் அவர் கையில இருக்குது, அவரால் முடியும். அப்படி இல்லை எரிஞ்சு போன்னு விட்டுட்டாருனாலும் கூட நான் செத்தானாலும் கூட நான் அதை வணங்க மாட்டேன் அப்படின்னா. அதே போல வியாதிகள், பாடுகள், கஷ்டங்கள் இருக்குது. ஆனாலும் கர்த்தரனை இதுல இருந்து காக்க வல்லவர். அவர் காக்காமல் போனாலும் கூட நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம், அத்தி மரம் துளிர் விடாமல், திராட்சை செடியில் பலன் இல்லாமல், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றோம். அந்த பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட நான் அவனுக்குள்ள உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். அதே போல சங்கீதம் 41 1 4 வசனங்கள் நம்ம படித்தா அதுல தேவன் சில காரியங்களே நமக்கு வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 41 1 4 வரைக்கும் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறாரு, தாவீது எழுதினதுதான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். அடுத்த வசனம் முக்கியம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவர் சங்கீதக்காரனுக்கு தெரியுது, நான் செய்த பாவத்தின் விளைவாக இது வந்தது, என்னை மன்னியும், என் ஆத்மாவை குணமாக்கும். முதலிலே ஏதாவது தவறுகள் இருக்குதா, பாவங்கள் இருக்கிறதா என்று தேவனுக்கு விரோதமாக நாம் ஏதாவது பண்ணியிருக்கோமாங்கிறது தெரிந்து கேட்டுக்கொண்டு மன்னிப்பு கேட்கலாம். ஆனா இதுல விசேஷமா சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், இல்லாதவன் தரித்திரனுக்கு இறங்குகிறவன் பாக்கியவான். படுக்கையின் மேல் அவன் வியாதியாக கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார், மாற்றி போடுவார். பிறரை நேசி, பிறருக்கு உதவி, தான தர்மம் பண்ணுவதும், இல்லாதவனுக்கு கஷ்டப்படுத்துறதும் இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் கிறிஸ்டியன். கிறிஸ்தவனுடைய ஒரு சுபாவமாக கேரக்டராக இருக்க வேண்டும். அந்த காரியத்துக்குள்ள போறவனுக்கும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ வார்த்தைகளை கேட்கிற போது நமக்கு அவர் தெளிவாக சொல்லுவார், இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் நான் அப்படின்னு சில காரியங்கள் சொல்லுவார். அதுக்குள்ள வளர்ந்து போகலாம். நான் அந்த செய்தி ஒன்று இருக்குது, அதை நான் இந்த குழு முடிந்த உடனே நான் வாட்ஸ்அப்ல போடுறேன். நான் அதை கொஞ்சம் எல்லாரும் படிக்கிறது கொஞ்சம் நல்லது, அது கொஞ்சம் சரியா இருக்கும். வியாதி வர்றது தப்பு கிடையாது, கஷ்டம் பாடுகளுக்குள்ள போறோம், ஆண்டவருக்கும் தெரியும், கேட்போம். ஆனா விசுவாசிக்கணும், கண்டிப்பாக ஒரு சுகமாக்குவார் என்று. நான் கேட்கறேன் மாட்டேங்கிறாரு, என்கிட்ட ஏதோ தப்பு இருக்குதோ, நான் ஏதோ பண்ணிருக்கணும், அந்த மாதிரி இல்லாம எதுவாவது இருந்தால் அதை சரி பண்ணி கொண்டு, புதிய ஏற்பாட்டின்படி ஒருவன் வியாதியாக இருந்தால் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் அவனுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு அது மன்னிக்கப்படும். அப்படித்தான் வருது புதிய ஏற்பாட்டை பொறுத்து. இதற்கென்று குணமளிக்கக்கூடிய ஊழியரை தேடிட்டு அலைய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிற சர்ச்சில் எல்டர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கியா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட அதிகாரம். சுவிசேஷகர்களுக்கு ரட்சிக்கப்படாதன்னு உள்ளே வரவழைப்பதற்கு கொடுக்கப்பட்டு குணமளிக்கும் வரம். ஆனால் சபை மூப்பொருளுக்கு சபைக்கு உள்ளே இருக்கிறவனை அவனை சரி பண்ணி அவனுக்காக பரிந்து பேசி அவனை உள்ள கொடுக்குறத இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதை நாம செயல்படுத்த முடியாது, நம்ம அனுமதிப்பது நல்லது. அந்த செய்தியும் நான் போட்டு விடுறேன், அதை நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதை படிச்சு பாருங்க.
படிச்சு பார்த்துட்டு அது சொல்லலாம். அடுத்தபடியாக மூன்றாவதாக ஒரு கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். சில ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், ஆனாலும் மிகுந்த காலதாமதம் ஆகிறது. இதற்கு என்ன காரணம்? கர்த்தர் ஏதாவது எதிர்பார்க்கிறாரா, இல்லை நாம் ஏதாவது செய்ய தவறி விடுகிறோமா? இது மூன்றாவதாக ஒரு கேள்வி. இல்ல, சில ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாக்கு எப்படி இவங்க சுதந்திரித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நாம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, பைபிள்ல படிக்கிற போது எந்த வசனங்கள் எல்லாம் பாக்கிய வசனங்கள் ஆசீர்வாதம் வசனமா இருக்கோ அதையெல்லாம் நமக்குன்னு எடுத்துக்கிறோம். ஆனா வேதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லாரும் சுதந்திரிக்க முடியாது. அது நமக்கு நன்றாக தெரியணும். ஒரு காரியம், யோசுவாவுக்கு கொடுத்த பிராமிஸ் யோசுவாவுக்கு தான். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனையும் வச்சிருந்தார். இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு நீங்காது இருப்பதா இரவும் போல அதை தியானம் பண்ணு. நீ போகிற வழியிலெல்லாம் வாய்க்க பண்ணுவேன், நான் உன்னோடு இருப்பேன், ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. அது அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், வாக்கு தத்துவம். அதற்கு அவனுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு கண்டிஷன், இதை செய்ய அப்ப அது வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இப்ப இந்த சில ஆசீர்வாதங்களை பிற கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி வாக்கு பண்ணினார்? வேதத்துல படிக்கிற போது உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், போகையிலும் வரவைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாய், அப்படி அந்த மாதிரி வசனங்களை படிச்சுட்டு சோ இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சுதந்திரித்தார்களா, அல்லது யாராவது ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொன்னாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு இதுல சரியாக தெரியவில்லை. அதுல சில காரியங்கள் வேதத்துல வாசிக்கக்கூடிய பிராமிசஸை நம்ம கொஞ்சம் நன்றாக படிச்சு பார்க்கணும். ரெகுலராக நீங்கள் வேதத்தை தியானித்து, வாசிக்கிறதும் படிக்கிறதும் இல்ல, தியானித்து வேதத்தை வாசித்து இந்த வசனத்துல தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார், இதில் என்னிடத்துல ஏதாவது குறை உண்டு என்று சுட்டி காட்டுகிறாரா, எதையாவது நான் கைப்பிடிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை இடுகிறாரா, இல்லது நான் இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் நீ இதை செய் அப்படின்ற ஏதாவது சொல்லுகிறாரா? இந்த கேள்வியில வைத்துக்கொண்டு, இது நம்ம பைபிள் ஸ்டடியில பாடம், அஸ்திவார பாடத்திலே தியானிப்பது எப்படி அப்படின்னு சொன்னா அப்பவே சொன்னோம். இதை நீங்க ரெகுலராக செய்யவில்லை என்றால், அனுதினமும் வேதத்தை நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஒவ்வொரு சாப்டரா நீங்க படிச்சு இந்த தியானிக்கிறதை வழக்கமா வச்சுக்கலன்னா மிச்சம் நடக்கிற பாடம் எல்லாம் தலையறிவா தான் இருக்கும் ஒழிய அனுபவத்துக்குள்ள வராது அப்படின்னு சொன்னோம். இன்று நாம் நிறைய பேர் தவறுவது அதுதான். அவர் சொன்ன மெசேஜ், இவர் சொன்ன மெசேஜ் டிவியில அதுல இதுல யூடியூப்ல எல்லாம் நிறைய செய்திகளா பாக்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு அவர் பாதப்படியில் உட்காருவது இல்லை. அப்படி உட்கார்ந்தா இந்த வேதத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தோடயே அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாரு. யாருக்கு, எப்போ, எதற்காக இதை சொன்னார், இது எனக்கு இப்பொழுது நான் இருக்கிற சூழ்நிலைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். அப்படி இல்லாம எல்லா வாக்குத்தத்தையும் எனக்குன்னு நம்ம எடுக்க முடியாது. உவாகமத்துல கொடுத்தது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கீழாகாமல் மேல வாங்குவாய், கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். இது எல்லாமே ஒரு கண்டிஷன் தான். இந்த நியாய பிரமாணத்துல உள்ளதை ஒன்னு கூட தவறாம நீ செய்தாய் ஆனால் இதை தருவேன், ஆனா தவறுனா என்னென்ன தண்டனைகள் தருவேன் அதையும் அங்க சொல்லி வச்சிருக்காரு. அதனால இந்த பிராமிஸ் இவங்க கொடுத்த வாக்கு எப்படி பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தெரியணும். சில நேரங்களிலே ஒரு சில தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் இதை செய்கிறார் என்று அவங்க மேடையில இருந்து பேசுற போதோ இல்ல நம்ம நோக்கி பேசுகிற போதோ ஆண்டவர் கர்த்தர் இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா தீர்க்க தரிசனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னன்னா, அதை ஆண்டவர்கிட்ட திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்கணும். எந்த ஒரு தீர்க்க தரிசனமாக உனக்கு இதை வாக்கு பண்ணுகிறேன் என்று தேவன் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அதை ஆண்டவரே அதை எனக்கு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு திருப்பி அவர்கிட்ட கேட்கணும். 2-3 வகையிலே அதை உறுதிப்படுத்துவார். அதுல ஒன்று மிக முக்கியமாக, நீங்கள் வேதத்தை தியானிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த தியானிக்கிற போது அந்த பகுதியிலிருந்து அதை உறுதிப்படுத்துவார். அல்லது இன்னொரு ஒரு மூலமா, நம்ம சூழ நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் மூலமாகவோ வேறு ஒரு நபர் மூலமாகவோ சுற்றுப்புற சூழ்நிலை மூலமாகவோ திரும்பவும் அதை உறுதிப்படுத்துவார். அப்படித்தான் போகணுமே ஒழிய
என்றால் நீ கடைசி காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையே, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதவர்களும் அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள், ஒருவன் வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையா இருங்க. இல்ல எச்சரிக்கையா இருக்குல்ல, தப்பு இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த மாதிரி சொல்றாங்க, நீர்தான் சொன்னதா, நான் இதுல நம்பி கால வைக்கணும் உங்களுடைய வார்த்தைன்னு, எனக்கு அதை உறுதிப்படுத்தி தாங்கன்னு கேட்கணும். சில நேரங்களில் நம்ம அந்த வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் வேத வசனத்தின்படி நடக்காமல் போகிற போது அந்த வாக்குத்தத்தம் கொஞ்சம் தள்ளி போகலாம். நீ இதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சில நேரங்களிலே அதை கொடுத்தார் என்றால் நான் எப்படி வாழ்வேனோ விசுவாசித்து அதற்கேற்ற கிரியையில நான் போகணும். ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஆபிரகாமே ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவனுக்கு வந்து 7 ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். ஆதியாகம 12 படிக்கிறோம், 1-2 வசனங்களில் 7 ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கொடுத்தார். அதற்கு ஒரு கண்டிஷனும் கொடுத்தார், வீட்டையும் இதையும் எல்லாத்தையும் விட்டுன்னு எந்திரிச்சு போ அப்படின்னாரு. அவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சான். அந்த விசுவாசத்திற்கு ஏற்றவனாக, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவனாக அவன் நடந்து கொண்டான். கிரியையில அவன் நடக்க அந்த கிரியையில் அவன் வாழ்க்கையில் வெளிப்பட 12 17 அத்தியாயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அவன் எப்படியாக கிரியை புரிந்தான், அந்த ப்ராமிஸ் ஆண்டவர் எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விலக்கி இன்னும் பெருசாக்கி கொடுத்தார் என்பதை நம்ம படிக்கலாம். முதல்ல வெறும் வாக்குத்தத்தமா கொடுத்தாரு, பின்னால அதை உடன்படிக்கையாக பண்ணினாரு. கடைசியாக ஈசாக்கை பலி கொடுக்க போகிற போது வந்து என் நாமத்தின் மேல் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று இன்றைக்கு நம்ம சொல்லுவது சபதம் எடுத்து சொன்னது போல கண்டிப்பாக நான் செஞ்சே தீர்வேன்னு சொன்னார். விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை வேணும், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்துல வேணும். அப்படி இல்லை என்றால் இது கொஞ்சம் சிக்கல். இதுல நம்ம கொஞ்சம் வேணும். இன்னொரு காரணம், இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ வட்டாரத்துல ஆண்டவர் எதிர்பார்க்க கூட மிக முக்கியமான ஒரு காரியம் வந்து பொறுமை நமக்கு வேணும். பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். கலாத்தியர்ல கொடுத்த ஆவியின் கனிகள் 5லயே 1 பொறுமை. அது வெறும் பொறுமைன்னு சொல்லல, நீடிய பொறுமை அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்னார், செய்வார். ஆபிரகாமை 75 வயசுல அழைக்கிற போது சொன்னார், உன்னை பெரிய தேசமாக்குவேன், உன் சந்ததியின் மூலமாக பூமியில வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அந்த சந்ததியை வாங்குறதுக்கு அவன் 25 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது. 100 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பிள்ளை பிறந்தது. ஆனா அவன் விசுவாசத்தோடு இருந்தான். அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணினார். அந்த ஒரு காரியத்துல பொறுமை நமக்கு வேண்டும். யாக்கோபு 1வது அத்தியாயத்துல கூட யாக்கோபு சில காரியங்களே நமக்காக சொல்கிறார். யாக்கோபு புஸ்தகத்துல 1வது அத்தியாயத்துல 1-7 வரைக்கும் நம்ம படிச்சோம் என்றால் சில காரியங்களை அவர் அங்க சொல்லுகிறார். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துகள் சொல்லி எழுதுகிறார். அதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவைகளும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். இதான் சொல்லுகிறது. பொறுமை நமக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, செய்வார். பொறுமை வேணும். அந்த விசுவாசம் ஆண்டவர் வாக்கு பண்ணினால் அதுக்கு ஒரு பரீட்சை வரும். விசுவாசத்துக்கு பரீட்சை வரும். அந்த பரீட்சையில கண்டிப்பாக நிற்க வேண்டும். நம்முடைய பைபிள் ஸ்டடியிலே 1வது பாடத்திலே சுவிசேஷம் விசுவாசம் என்கிற தலைப்பு எடுக்கிற போது என்னுடைய விசுவாசத்துக்கு ஆதாரமா இருக்க வேண்டியது தேவனுடைய 2 குணாதிசயங்கள், அவருடைய வல்லமை, அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு. இந்த 2 மேலேயும் விசுவாசம் இருக்கணும். 3வதாக தேவனிடத்துல எனக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கணும், இப்படி செய் அல்லது இதை பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கணும்.
அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு ஏற்றவனாக நான் கிரியை செய்கிற போது அந்த விசுவாசம் என் கிரியையின் மூலமாக வல்லமையாக வெளிப்படும். ஆனா அந்த விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை, உலகம் பரீட்சை வைக்கும். நம்மளுடைய பழைய சுபாவங்கள், நம்மளுடைய சொந்த அறிவு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லும். நம்முடைய உணர்ச்சிகள் அதற்கு விரோதமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார் என்பது உறுதியாக தெரிஞ்சார் அதை இறுக பற்றி கொண்டு நம்ம முன்னாடி நடந்து போகணும். சில காரியங்களில் நமக்கு அந்த விசுவாசம் கொஞ்சம் அதிகமாக தான் வேண்டியிருக்குது. லூக்கா சுவிசேஷத்துல ஒரு வசனம் படிக்கலாம், படிச்சதோடு முடிச்சு கொள்ளலாம். 18வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்து ஒரு விதவையை குறித்து சொல்லுகிறார். ஆனா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார்? லூக்கா 18ல 1வது வசனத்துல, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நியாயாதிபதி இருந்தான், தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். பட்டணத்து ஒரு விதவை இருந்தால் அவளிடத்துல போய் எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாமல் இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்யலும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறாரு. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயத்தை சொன்னதை பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னார். அவரோட வருகையின் நேரத்துல நெருங்கி நிக்கணும். இந்த காலத்துல இப்படி இருக்கும்னா விசுவாசிப்பாங்க, உடனே கிடைக்கலன்னா அது நடக்காதோ அப்படின்னு அவிசுவாசத்துல விட்டுருவாங்க. விசுவாசத்தினால பொறுமையோட ஆண்டவரை துவக்கி திரும்ப ஆண்டவரே சொன்னீரே செய்யும் என்று கேட்டுக்கொண்டு அவர் வாக்கு பண்ணனார்னு அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை மாறாதவர். சொன்னதை கண்டிப்பா செய்வார். ஆனா என்ன செய்ய சொன்னார் அதை செய்யணும். எனக்கு வேதத்துல ஒரு வசனம் சாமுவேல் புஸ்தகத்துல வரும். பரிசுத்தனுக்கு தேவன் பரிசுத்தராகவும் உத்தமனுக்கு உத்தமனாகவும் மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவராகவும் இருப்பார். உத்தமமா நடந்து பரிசுத்தமா நடக்கிற போது சொன்னதை சொன்னபடி செய்வார். ஆனா இதை செய்ய நான் அதை தாரேன்னு சொல்லி இருக்கிற போது அதை செய்யாம அதை தாங்கன்னு கேட்கிற போது அவரும் இல்லைன்னு சொல்லுவார். அவர் வார்த்தையில் சொன்னார் என்றால் சொன்ன வார்த்தை தவற மாட்டார், சொன்னபடி செய்வார். விசுவாசத்துக்கேற்ற கிரியை செய்கிற போது அவருடைய ப்ராமிஸ் கண்டிப்பாக வரும். அதுல எந்தவித தடையும் கிடையாது, எந்தவித தடைகளும் இருக்காது. ஆனா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சொல்லிட்டார்ல, எப்போ கொடுக்கணும் அவருக்கு தெரியும், எது கரெக்ட் டைம்னு அவருக்கு தெரியும். கையில கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பாரு. விசுவாசத்தோடு முன்னாடி ஓட வேண்டும், பொறுமையோடு போக. இந்த 2 காரியங்களும் நமக்கு. ஒருவன் வேலை செஞ்சான்னா கண்டிப்பாக அவனுக்கு கூலி கொடுத்தே ஆகணும், கூலியை மறுக்கலாம் முடியாது. ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வேலை செய்யாம உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு யாரும் கூலி கொடுக்க மாட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிறது போல ப்ராமிஸுக்கு ஏற்ற நிபந்தனை நிறைவேற்ற வேண்டும். விசுவாசத்தோடு ஒரு சொன்ன காரியத்தை செய்ய வேண்டும். கண்டிப்பாக அது கையில் வரும். அது இல்லாத போது அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ரோமர்ல கூட இதை குறித்து, ரோமர் 5வது அத்தியாயத்துல பவுல் இதை குறித்தும் ஒரு சில காரியங்களை சொல்கிறார். ரோமர் 5வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். ஐந்தாவது அத்தியாயத்துல 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி முன்னாடி போகிற போது கொஞ்சம் உபத்திரவம் உண்டு. விதைக்கிறவன் காரியத்துல ஆண்டவர் சொன்னார், முதலாவது வழியருக்கு விதைக்கப்பட்டவன்
இரண்டாவது அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு வேகமாக சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனாலும் வேர் உள்ள போகாதது நிமித்தமாக உஷ்ணத்துல காஞ்சு போச்சு. அது விளக்கம் கேட்டபோது தேவ சமூகத்திலே தேவனோடு உறவிலே அந்த தனிப்பட்ட மறைமுகமான உறவிலே ஜபத்திலும் வேத தியானத்திலும் அவர்கள் வளராமல், அதுதான் வேர், கண்ணுக்கு தெரியாது. அது வளராததுனால வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டான உடனே அவர்கள் பின்வாங்கி போயிடுவாங்க. வசனத்தின் நிமித்தம் கொஞ்சம் உபத்திரவங்கள் பாடுகள் உண்டு. அது நியூ டெஸ்டமென்ட் முழுக்க சொல்லுகிறது. பாடு கஷ்டமே இல்லாம ஒரு சுகஜீவியம் பூமியில நமக்கு சொல்லப்படவே இல்லை. நியூ டெஸ்டமென்ட்ல கொஞ்சம் பாடுகள் கஷ்டங்கள் உண்டு. அநேக பாடுகள் வழியாக நாம் கடந்து போக வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அப்படின்னு தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்திலே ஆவிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோராஜ்யம் அவர்களுடையது. ஆனா அடுத்த வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் ஆறுதலை பெறுவார். ஸோ இங்க இது நம்ம இந்த பூமியில் ஒரு பரதேசி தான், டிராவலிங் தான். வீடு அங்கதான் இருக்கு, அங்கதான் நமக்கு எல்லாமே. அதனால இங்க டிராவலிங் பீரியட்ல நம்ம ஓரளவுக்கு சிக்கல் இல்லாம போலாம ஒழிய எல்லாமே சுகமாக வசதியாக இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. ட்ரெயின்ல எப்படி ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டு போறோமோ அந்த போல வீட்டுக்கு போயிட்டோம்னா அது வேற. நம்ம வீட்டுக்கு இன்னும் போகல, வீட்டை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். அதுதான். அதனால இதுல ஏதாவது தவறுங்கிறது கிடையாது. ஆனா கேட்கணும், என்ன வாக்கு பண்ணினார், அதற்கு என்ன செய்ய வேண்டும். ஆனால் நேரமும் காலமும் அவர் கையில இருக்கிறது. கரெக்ட் டைம்ல கரெக்டான வேலையில அவர் கையில கொடுத்துருவார். அவர் ஒருவதும் முந்தியும் வரமாட்டாரு, பிந்தியும் வரமாட்டார். அதுல அவரை நம்பணும், நம்பி விசுவாசத்தோடு முன்னாடி போகணும். என்ன சொன்னாரு, அதுக்கு என்ன நிபந்தனை இருக்குது, அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், விசுவாசத்தோடு முன் செல்ல வேண்டும். இது போனோம்னா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அநேகமா அந்த 3 பாயிண்ட்களுக்குள்ளேயே டைம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதோட இதை முடித்து கொள்ளலாம். அடுத்தபடியாக ஒருத்தவங்களை கேட்டிருக்காங்க, ஆசீர்வாதம் என்றால் என்ன, பரலோக ஆசீர்வாதம் என்றால் என்ன, பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டவைகள் எவைகள், இவைகளை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்வதற்குண்டான தடைகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆசீர்வாதங்கள் என்றாலே கஷ்டம் பாடுகள் இல்லாத ஒரு வார்த்தைன்னு சொல்லுகிறோம். பட் ஆண்டவருக்கு அருகில் நெருங்கி இருக்கிறது தான் ஆசீர்வாதம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. மலைப்பிரசங்கத்திலே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னு சொல்றாரு. அதுதான் பாக்கியம், அதைத்தான் ஆசீர்வாதம்னு தமிழ்ல சொல்றாங்க. அந்த பாக்கியம் வேணும். பரலோக ஆசீர்வாதங்கள் எவைகள், ரொம்ப சிம்பிளானது. வெளிப்படத்துல 2-3 அத்தியாயத்துல 7 சபைகளுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்காரோ அதுதான் சபைகளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். அவைகள் ஒன்று கூட பூமிக்குரியவை கிடையாது, பரலோகத்துக்குரியவைகள் தான். அதை பெறுவதற்கு நம்ம ஓட வேண்டும். பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன, உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் நமக்கு வேணும். அன்றாட காரியத்துக்கு பரமண்டல ஜபங்களிலே சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அன்றாட ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்து எங்களே போஷியும். இன்னொன்னு அதுக்குரிய நிபந்தனையும் சொல்லிட்டாரு மத்தேயு 5. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எதை உண்பது உடுப்பது, எதை இது பண்ணுவது என்று குடிப்பது என்று கவலைப்பட்டு சிந்தனை பண்ணி கொண்டு இருக்காதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவ்வளவுதான். இது டிராவலிங் டைம்ல உள்ளதுதான். தேவ கட்டளையை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வருகிற போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தானாக பின்தொடர்ந்து வரும். தேவன் சொன்ன காரியத்தை கீழ்ப்படுத்தி சாட்சியுள்ள வாழ்க்கையோடு கிறிஸ்து எனக்கென்று கொடுத்த வேலையை நான் செய்து கொண்டு போகிற போது பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக சுமந்து வைத்துக்கொள்ளும். இதோட இன்றைய இதை முடித்துக் கொள்கிறேன். இது முடிந்த உடனடியாக இஃப் யூ ஆர் நாட் ஹீல்டு, நீங்கள் இன்னும் சுகமடைய விட்டால் என்ற ஒரு செய்தி தமிழில் இருக்குது. அதை வாட்ஸ்அப்ல நான் குரூப்ல போடுறேன். அது கொஞ்சம் எல்லாரும் பார்த்து கொஞ்சம் படித்தா அதில் நிறைய விளக்கங்கள் எழுதியிருப்பார். ஒரு 7 பேஜ் இருக்கும். அது கொஞ்சம் சரியான ஒரு ஆலோசனைகள், ஒரு பெரிய டீச்சர் தான் அவர், சரியான ஒரு ஆலோசனையாக இருக்கும். அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதோடு இன்றைய தினத்தினுடைய இந்த பாட வகுப்பை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பாடத்துக்கு என்னங்கிறத அவர் மாதவகுமார் மூலமாக பேசி அடுத்த வாரத்து தலைப்புக்கு போகலாம். நன்றி.